அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷலா அவல் கேசரி தாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவளையும் வெண்ணையும் வச்சு வெல்லம் சேர்த்து சூப்பரா அவல் கேசரி செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுங்க. அந்த பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் தாங்க. அதனால் நம்ம வெண்ணெயை தான் சேர்த்துருக்கோம், நெய் சேர்க்கல. இந்த வெண்ணெய் நல்லா உருகி நெய்யாக மாறக்கூடாது, லைட்டாக உருகி அது வெண்ணெய் பதத்திலே இருக்கணும். அப்போ தான் அந்த கேசரி அது கிருஷ்ணர் ஜெயந்திக்கான ஸ்பெஷல் கேசரியாக இருக்கும். மாரி லைட்டாக உருகிடுச்சு. இப்போ 10 முந்திரியும் 10 திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விடுங்க. முந்திரியானது லைட்டாக நிறம் மாறணும், திராட்சை நல்லா உப்பிட்டு நல்லா பெருசாகணும். அதான் சரியான பதம். இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சரியான பதத்துக்கு வந்துட்டு வெண்ணெய் அப்படியே கடாயிலே இருக்கட்டும். அதுலேருந்து முந்திரியும் திராட்சையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பவுலில் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த வெண்ணெயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துங்க. அதாவது 100 கிராம் அவல் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த அவல் அந்த வெண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம வறுக்க நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சு பொரி மாதிரி ஆகிடும். அந்த பதம் வரணும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு பொரி மாதிரி வந்துட்டு இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்கலாம். எவ்வளோ தான் நுணுக்கினாலும் அது ரவா பதத்துக்கு தான் வரும். அந்த ரவா பதத்துக்கு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சரியாக நம்ம ரவா பதத்துக்கு நுணுக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வெல்லம் நம்ம சேர்க்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அவளுக்கு 150 கிராம் வெல்லங்க. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். இதில் எந்தவித பாகுபதமும் நம்ம கொண்டு வர போகிறதில்ல. இந்த வெல்லம் கரைஞ்சிட்டா போதும். அதில் உள்ள கல் மண்ணை வடிகட்ட போகிறோம், அவ்வளோதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சி சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளுடைய வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். திரும்ப நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு நம்ம முன்னாடி அவல் வறுத்த அதே பாத்திரம் வெண்ணெயோடையே இருக்குது. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கேன். பசும்பாலும் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது. சேர்த்துட்டு இது நல்லா பொங்க விடுங்க. நல்லா பொங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம நுணுக்குன அவலை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய பால் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. பால் நல்லா பொங்கி வலிகிற ஸ்டேஜ் வரணும். நல்லா வலிகிற ஸ்டேஜ் வந்தோன்னே கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நுணுக்குன அவலை இதில் சேர்த்துக்கலாம். நுணுக்குன அவலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுங்க. எந்தவித கட்டியும் பிடிக்கக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. கலக்கும் போது அங்கங்கே கட்டி இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். இதேமாரி நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறினோம்னா நல்லா சரியான இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா திக்கான பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி நம்ம வெள்ளை சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்பயும் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விடுவோம். நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துட்டு இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சேர்த்துருக்க வெண்ணெயும் இதுக்கு முன்னாடி அவல் வறுத்த வெண்ணெயும் நம்ம கிளற அப்படியே எண்ணெயாக பிரிஞ்சு வரும். அந்த பதம் வந்தோன்னே நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பராக கேசரி நல்லா திக்காயிடுச்சு. சரியான பதத்தில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சக்கரை பொங்கல் மாதிரியும் டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததாக நம்ம திருவாதிரைக்கு செய்கிற களி டேஸ்ட்லேயும் இருக்கும். செம டேஸ்டான வெண்ணெயில் செஞ்ச நம்ம அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலை வச்சியும் வெண்ணெயை வச்சும் பசும்பால் வச்சும் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சிட்டோம். செம ஹெல்த்தியும் கூட. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.